சிறுவயதில் வருகின்ற சர்க்கரை நோயை தணிப்பதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகைப்பூ ஆவாரம் பூ. ஆவாரை கண்டவர்கள் சாவார் உண்டார் என்கிற பழமொழிக்கேற்ப மனித உடலில் ஏற்படுகின்ற நோயை நீக்கும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும், சர்க்கரை நோயை அறவே நீக்கி மரணத்தில் செல்லக்கூடிய அவர்களை மீட்டெடுக்கும். ஆகையால் தான் இதற்கு பழமொழியே உள்ளது. இது ஒரு தங்க புஷ்பி, ஏம புஷ்பி என்று பெயர். ஏமம் என்றால் தங்கம். உடலை பொன்னிறமாக மாற்றி கண்களுக்கு குளிர்ச்சியும் சர்க்கரை நோயினால் வருகின்ற கண்கள் பாதிப்பையும் நீக்கி சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற நோயை போக்கும் என்பதால் நாம் ஆவாரம் பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட காய் வெண்டைக்காய். லேடிஸ் ஃபிங்கர் என்று அழைக்கப்படுகின்ற வெண்டைக்காய் ஒரு மிருதுவான தன்மை கொண்ட ஒரு காய். சர்க்கரை நோயை அறவே தணிக்கும், எளிமையான முறையில் ஜீரண சக்தியை மேம்படுத்தும், மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி தரும். மூளையும் நமது மனித உடலையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் என்ற காரணத்தினால் நாம் வெண்டைக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள்: ஆவாரம் பூ 15 கிராம், ஒரு வெண்டைக்காயை தூய்மையாக கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கு நாம் 100 மில்லி நீரை நன்றாக காய்ச்சவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் ஆவாரம் பூக்களை இட வேண்டும். அடுத்ததாக நறுக்கி எடுத்துக்கொண்ட வெண்டைக்காய் துண்டுகளை சேர்க்க வேண்டும். நாம் சேர்த்த ஆவாரம் பூவும் வெண்டைக்காய் துண்டுகளும் நன்றாக கொதித்து மருத்துவ தீநீராக அது மாறிவிட்டன. அற்புதமான இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த தீநீரை சுமாராக காலை மாலை உணவிற்கு பின் 10 முதல் 20 மில்லி அளவிற்கு வயதிற்கு ஏற்றார்வாறு பருகி வந்தால் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இவர்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேறு எளிமையான முறையில் சுகப்பிரசவத்தை ஏற்படுத்தும். உடலுக்கு ஒரு வளர்ச்சியும் இரத்தத்தையும் சுத்திகரிக்கும். அடுத்ததாக திராட்சை ஒரு கிருமி நாசினி. நமது உடலில் சிறுநீரகத்தில் தங்கியுள்ள அழுக்குகளை வெளியேற்றும். இது ஒரு கிரியா ஊக்கியாக செயல்பட்டு கல்லீரல், மண்ணீரல், நிணநீர் சுரப்பிகளின் செயல்பாடுகளை முறையானதாக மாற்றும். திராட்சை பழச்சாறும் பல வகை பழங்களின் சாறுகளும் ஒன்று சேரும்போது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு உடலில் அதீத புத்துணர்ச்சி ஏற்படும். குறிப்பாக கருப்பு திராட்சையை பயன்படுத்தினால் கண்களில் தோன்றக்கூடிய கண்புரை வளருதல், கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய நோயை தீர்க்கும். கண்களுக்கு கூரிய பார்வையை ஏற்படுத்தும். மேலும் திராட்சையை தொடர்ந்து பயன்படுத்தினால் நமது முதுகு எலும்பில் தோன்றக்கூடிய, அதாவது ஸ்பைனா பைஃபிடா என்ற இடத்தில் தோன்றக்கூடிய ராஜப்பிளவை கட்டி வராமல் பாதுகாக்கும். அதுவும் ஒரு வகையான புற்றுநோய் கட்டிகளில்
ஒன்று, பொதுவாகவே திராட்சையை பயன்படுத்தினால் உடலில் உள்ள கொழுப்பு திசுக்களை கரைத்து அற்புதமான முறையில் பாதுகாக்கும் என்பதால் நாம் திராட்சையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பழம் ஆரஞ்சு. புற்றுநோய் பாதித்தவுடன் அவர்களுக்கு திட உணவு மறுக்கப்படும். திரவ உணவு மட்டுமே மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். அந்த வகையில் ஆரஞ்சு பழத்தினுடைய சாறு ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை தரும். திரவ உணவாக எடுப்பவர்கள் ஆரஞ்சு சாறை சிறிது நீர் கலந்தும் கருப்பட்டி சாறு கலந்தும் சேர்த்து பயன்படுத்தினால் உடலுக்கு அதீத பலம். இதில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் வயிற்று புண்ணையும் குடல் புண்ணையும் ஆற்றும் என்பதால் நாம் ஆரஞ்சு பழத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மாதுளை. மாதுளை பல வகைகளில் கிடைக்கின்றன. கர்ப்பிணி பெண்களுக்கு கடுமையான வாந்தித்தன்மை ஏற்படும். அவர்கள் மாதுளை மணப்பாகாக செய்து 5 மில்லி அவர்கள் பருகி வந்தால் கடுமையான வாந்தி நிறுத்தப்படும். மேலும் இரத்த வாந்தி எடுத்தவுடன் அதீத உடல் சோர்வும் மயக்கமும் ஏற்படும். அந்த இரத்த வாந்தியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் மாதுளை விதைக்கு இருப்பதால் மாதுளை விதையோடு அரைத்தெடுத்த சாறை சிறிது தேன் கலந்து பருகி வந்தால் இரத்த வாந்தி நிற்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கும். கடுமையான வயிற்று புண்கள் மற்றும் வயிற்று வலியை மாதுளை பழச்சாறு தீர்க்கும் என்பதால் நாம் மாதுளம் பழத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அத்திப்பழம். அத்திப்பழம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. குடல் புண்கள், குடல் நோய், அதீத மலச்சிக்கல் உடையவர்கள் அத்திப்பிஞ்சை சமையல் செய்து கூட்டாக சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக மேற்கண்ட நோய்கள் விலகும். அடுத்ததாக அத்திவேர் உடலுக்கு பலம் தரும். அத்திவேர் குடிநீர் அற்புதமான உடலுக்கு ஒரு உடல் வளர்ச்சியை மேம்படுத்தும். அடுத்ததாக அத்திப்பழம் கடுமையான இரத்த சோகை அனீமியா என்று சொல்லக்கூடிய நோய் இருந்தால் அத்திப்பழத்தை தூய்மை செய்து எடுத்து பழமாகவோ அதை நன்றாக அரைத்து சாறாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் அனீமியா என்கிற இரத்த சோகை போகும். பல்வேறு வகையான வயிற்று குண்ம நோய்கள் மற்றும் வயிற்று புண்கள், மகோதரம் என்று சொல்லக்கூடிய பெருவயிறு போன்ற நோய்கள் எல்லாம் அத்திப்பழம் மூலம் நாம் நீக்கிக் கொள்ளலாம். இதில் மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்னவென்றால் இரத்த தட்டுக்கள், பிளட் பிளேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த தட்டுக்களை உற்பத்தி செய்து தூய்மையான இரத்தத்தை தரும் என்பதால் நாம் அத்திப்பழத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு கிருமி நாசினி. உடலை சுத்தப்படுத்தவும் இளமையை பராமரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கும் தேன் ஒரு இன்றியமையாத பொருள். தேனோடு எந்த பொருளை நாம் சேர்த்தாலும் அதன் மருத்துவ குணங்களை வேதியியல் வினைப்படி இரட்டிப்பாக்கும் என்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அத்தனை பழங்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் அதீத உடல் வளர்ச்சிக்கும் குடல் புண்ணை ஆற்றுவதற்கும் நாம் செய்யப்போகின்ற மருந்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.